அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ மிகவும் குழப்பத்தில் இருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு ஒரு பெண்தான் காரணமாக இருக்கின்றார். என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற இந்த பதற்றம் சரியானது தானா? இவர்களை உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்தில் வைத்திருக்கின்றாய்? இவர்கள் யார்? இவர்களால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றது? நீ பயந்ததற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் இன்று உன் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். அடுத்தவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற செயல்களை கண்டு மனப்பதற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் பயத்தினை கொடுத்து விடுகின்றது. யாரோடு எப்படி பழக வேண்டும் என்று நமக்கு இன்னமும் தெரியவில்லையே என்று என் குழந்தை சில நேரங்களில் உன்னையே நீ நொந்து வைத்து கொள்கின்றாய். நாம் ஒரு வருடத்தில் நல்லபடியாகவே பழகினாலும் அது கடைசியில் நமக்கு எப்படி வந்து முடிந்து விடுகின்றது என்று எண்ணி என் குழந்தை நீ மனம் வேதனைப்படுகின்றாய். எப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சுவையும் சில நேரங்களில் உனக்கே நினைத்து பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது. நாம் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றோம்? நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் என்று என் குழந்தை நினைத்து மனம் நொந்து கொள்கின்றாய். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த அம்மா நான் உனக்கு நல்ல வாக்கினை தர வந்திருக்கின்றேன். என்னுடைய ஆசைகளின் பெயரிலும் தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது நீ செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன் அம்மா வழியில் என்னை தாண்டித்தான் உனக்கு வந்து இருக்கின்றது. உனக்கு கிடைத்திருப்பது எல்லாமும் என்னுடைய ஆசைகளோடு தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது. எதுவும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. அதனால் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடி. வருந்தாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பதை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படாதே. என்ன கொடுத்தாலும் சரி, எது இழந்தாலும் சரி, எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் என் குழந்தைக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்பது அவ்வளவு சாதாரணமாக ஆறுதல் சொல்லி தேற்றிவிட முடியாத பிரச்சனை. என் தங்கமே, உன்னுடைய துணைக்கும் வேறு பெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா என்று நினைத்து விடாதே. இப்படி சொன்னவுடன் இது ஆண்களுக்கா பெண்களுக்கா என்று சந்தேகம் வரும். இது இருவருக்கும் பொதுவானது. ஒரு பெண்ணால் உன்னுடைய துணைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதுதான் உன்னை சரியாக புரிந்து கொண்டது. இதை நீ கேட்டால் நிச்சயமாக நான் சொல்ல வருவது என்ன என்பதனை நீ சொல்லி முடிக்கும் வேளையிலேயே தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு பல கஷ்டங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். நிம்மதி என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் தொந்தரவுகளை தந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் நல்லபடியாக சென்று கொண்டிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துவிட வேண்டும். எப்பொழுதும் இவர்கள் குடும்பத்திற்குள் நான் நுழைந்து கொண்டு இருக்க வேண்டும், கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இதன் விளைவு என்ன தெரியுமா? உன் குடும்பம் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. ஏனோ தெரியவில்லை, இது போன்ற எண்ணங்கள் எதற்காக இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த அம்மா எனக்குமே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை குறைப்பதுமே தன்னுடைய முதன்மையான தொழிலாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை பெரிதாக கணக்கில் கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன கெடுதலை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இவர்களை நாம் எப்படி திருத்தி நல்வழிப்படுத்த முடியும்?
நம்மால் இவர்களை நிச்சயமாக திருத்த முடியாது. ஆனாலும் ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியும். இவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க முடியும். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் தான் நினைத்த சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள். என்று வேண்டுமானாலும் இவர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டமும் இவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் அமையாது. அடுத்தவர்கள் மன நிம்மதியை கண்டாலே இவர்கள் மனதிற்குள் நிம்மதி இல்லாமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு கிடைக்கின்ற நேரம் இவர்கள் உன் வாழ்க்கையில் எத்தனை காலமும் செய்ததற்கு தலை குனிந்து நிற்பார்கள். வெற்றிதான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இவர்களுக்கு ஒரு உதவி என்று ஒன்று வேண்டும் என்றால் அது உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் கிடைக்கப் போவது இல்லை. நீ மட்டும்தான் அவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியும். இந்த நிலைதான் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பது என்ன குணம் என்றுதான் உனக்கே இதுநாள் வரையிலும் ஒன்றும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தானே இவர்களுக்கு ஒன்றென்றால் முன்வந்து நிற்கின்றோம். ஆனால் நம்மை காயப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? எல்லாவற்றிற்கும் தீர்வை நான் கண்டுபிடித்து விட்டேன் என் குழந்தையே. பணம்தான் இங்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. நீ எவ்வளவுதான் விழுந்து விழுந்து உதவிகளை செய்தாலும் பணம் எங்கிருக்கின்றதோ அங்குதான் இந்த மனிதர்களின் குணம் சாய்கின்றது. இவர்களுக்கு பணம் இருந்தால் போதும் என்கின்ற எண்ணம் நல்ல குணத்தால் உன்னை பார்ப்பவர்களை எல்லாம் இவர்கள் பெரிதாக எடுத்து இவர்கள் பெரிதாக அதனை எடுத்துக்கொள்வதில்லை. இந்த நேரத்தில் நீ தெளிவுபட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. இந்த பணத்தை வைத்து உன்னை குறைவாக மதிப்பிட்டார்களோ அந்த பணம் உன் கைகளில் அதிகமாக சேர வேண்டும். நல்லபடியாக உழைத்து இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அடுத்தவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. உடன் இருப்பவர்களை நம்மோடு இருப்பவர்களை நம்மை பணத்தை வைத்து எடை போடும் பொழுது நாமும் அவர்களுக்கு நம்மை நிரூபித்து காட்ட வேண்டும் அல்லவா? நாம் யார் என்று அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்த வேண்டும். இவர்கள் நினைத்தது போல் அல்ல. நம் வாழ்க்கையிலும் நல்ல நிலை வரும். நானும் அடுத்த நிலையை அடைந்து காட்டுவேன். ஆனால் அப்பொழுது எனக்கு இந்த அன்பு தேவையில்லை என்பதனை நீ உரக்க சொல்ல வேண்டும். வாழ்ந்து காட்டுவது இந்த வாழ்க்கையில் உனக்கு சாதாரண விஷயமாக இருக்க வேண்டும். யார் என்ன சொல்கின்றார்கள், எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்கின்ற பக்குவத்திற்கு வந்து விட்டாய். இதனால்தான் நம்மிடத்தில் இவைகள் இப்படி பழகுகின்றார்கள் என்பது உனக்கு தெளிவாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது. அதனால் என் குழந்தை எந்த விஷயத்தை செய்தாலும் இனிமேல் இவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்து அதற்கு இவர்கள் உறுதுணையாக நின்று உன்னை காயப்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது உன்னோடு நிலைமை மாற வேண்டும். நீ நினைத்தால் அது நடக்கும். அது முடியாது என்று நீ நினைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான சந்தோஷத்தை நோக்கி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பி இந்த வார்த்தையை நீ கண்டு வாழ வேண்டும். என் குழந்தைக்கு நல்லது நடத்தி கொடுக்க இந்த அம்மா நான் இருக்கின்றேன். உன்னுடைய நிலைமை மற்றவர்களுக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு புரியும். உன்னுடைய நிலை என்னவென்று உன்னுடைய சூழ்நிலை என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.